guys, welcome to Mumbai Training Academy. So இன்னைக்கு கமெண்ட் டெஸ்ட் 8க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட 8 வீடியோக்கு எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 25 கேள்வி, நீங்க 200வது கேள்வி முடிக்க போறோம். இன்னும் 2 வீடியோன்னு பாத்தீங்கன்னா 250 கேள்வி டிஸ்கஷனே முடிஞ்சிடும். ஸோ இது தவிர நாங்க ருத்ராலயமே 200 கொஸ்டின் உளவியல் கொடுத்துருக்கேன் 2 டெஸ்ட்லன்னு. ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா 9ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஒரு தேர்வுல நீங்க 25க்கு 25 எடுப்பது உறுதி. சரியா? சரி, இன்னைக்கான டிஸ்கஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட படங்களில் தவறான ஒன்றை காணும்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த எல்லாமே படத்துல 3 ஒரு ஃபிகர்ஸ் இருக்கு. ஆனா பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் இது ஆப்போசிட்ல இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் இது ஆப்போசிட்ல இருக்கு. அந்த மாதிரி 3 இருந்துச்சுன்னா 2 ஒரு திசையிலயும் 1 ஆப்போசிட்லயும் இருக்கு. ஆனா இங்க பாருங்க 3மே ஒரே திசையில இருக்கு. அப்ப தவறான படம் ஈல இருக்கக்கூடிய படம் தான். அப்ப பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இ படம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான படம். சரியா? அதை வச்சு தவறான படத்தை பிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டினா வச்சிருக்கேனா? ஆமாங்க, டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கம்பம் எஃப் ஆனது பி என்ற கம்பத்திற்கு வடக்கிலும். அப்போ எஃப்னு ஒரு கம்பம் இருக்கு, அது பி கம்பத்துக்கு எந்த திசையில இருக்கான்? வடக்கு திசையில இருக்கான். அப்போ பின்னு ஒரு கம்பம் இருக்கணும். அந்த பி கம்பத்தினுடைய வடக்கு திசையில யார் இருக்கா? எஃப் கம்பம் இருக்கு. சரியா? இ என்ற கம்பத்திற்கு மேற்கிலும் உள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ன்ற கம்பம் பின்ற கம்பத்துக்கு வடக்குலையும் ஈன்ற கம்பத்திற்கு மேற்குலையும் இருக்கு. அப்ப ஈனுடைய மேற்குல எஃப், பியினுடைய வடக்குல எஃப். சரிங்களா? அடுத்து ஆர் என்ற கம்பமானது இ என்ற கம்பத்திற்கு கிழக்கிலும் யூ என்ற கம்பத்திற்கு வடக்கிலும் உள்ளது. அப்ப ஆர் என்ற ஒரு கம்பம் இ கம்பத்துக்கு கிழக்குல இருக்கான். அப்ப ஈயோட கிழக்கு எது? இந்த பக்கம். இந்த பக்கம் தான் ஆர் என்ற ஒரு கம்பம் இருக்கு. அப்ப ஈனுடைய கிழக்கிலும் அதே நேரத்துல யூவினுடைய வடக்கிலும் இருக்கு. சரியா? யூவினுடைய வடக்கிலும். அப்ப யூ என்ற கம்பத்திற்கு வடக்கில் 6 இருக்கு, இ என்ற கம்பத்திற்கு கிழக்கில் 6 இருக்கு. சரியா? இந்த மாதிரி இருந்தா நம்மள என்ன கேக்குறாங்கன்னா, ஆர் என்ற கம்பமானது பி என்ற கம்பத்திற்கு எந்த திசையில் உள்ளது? அப்ப பி கம்பத்திற்கு எந்த திசையில் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப பி கம்பத்துக்கு கோடு போடலாமா? பிக்கு இது வடக்கு, பிக்கு இது கிழக்கு, பிக்கு இது தெற்கு, பிக்கு இது மேற்கு. சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால, அது வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல இருக்கிறதுனால ஆன்சர் என்னது? வடகிழக்கு திசையில் உள்ளது. அப்ப ஆர் என்ற கம்பமானது பி என்ற கம்பத்திற்கு எந்த திசையில் உள்ளது? வடகிழக்கு திசையில் உள்ளது. அவ்வளவுதான், தெளிவா போட்ட ஆன்சருங்க. அடுத்து 3வது கேள்வி, படத்தில் விடுபட்டுள்ள எண்ணை காண்கன்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சோ கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய 22 இங்க இருக்கக்கூடிய 22 தான் பதில். அந்த 22 ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க 22 ஏ ஆப்ஷன்லயே இருக்குன்னு போட்டுறாதீங்க. என்ன, இங்க ஃபேன்சி நம்பர் காம்படிஷன் நடக்குது எல்லாத்துக்கும் 22 வர்றதுக்கு. அப்ப இங்க 22 வராது. இந்த என்ன பண்ணிருக்காங்கன்றத கவனிங்க. 4யும் 5யும் பெருக்குனா 20, அந்த 20ஓட இந்த 2 கூட்டினா 22, 3யும் 6யும் பெருக்குனா 18, 18ஓட 4 கூட்டினா 22. அப்ப மேல இருக்கக்கூடிய 2 எண்களையும் பெருக்கி கீழே இருக்க எண்ணோட கூட்டி இருந்தா இங்க இருக்கக்கூடிய எண் வரப்போகுது. அப்ப 2யும் 5யும் பெருக்குனா 10, அந்த 10ஓட 8 கூட்டினா இங்க வர வேண்டிய எண் என்னது? 18. சோ ஆன்சர் சி ஆப்ஷன். சோ கரெக்டா பண்ணிருப்பீங்க. அடுத்து 4வது கேள்வியில 16, 20 மற்றும் 24 ஆகிய எண்களின் மீப்போவா காண்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா மீப்போவா காண்கனா நீங்க வகுத்து பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 16 எந்த வாய்ப்பாட்டுல எல்லாம் வரும்? 2வது வாய்ப்பாட்டுல வரும், 4வது வாய்ப்பாட்டுல வரும், 8வது வாய்ப்பாட்டுல வரும். வேற எதனா வாய்ப்பாட்டுல வருமா? வராது. அடுத்து 20 எந்த வாய்ப்பாட்டுல எல்லாம் வரும்? 20 எதுல வரும்? 2ல வரும், 4ல வரும், 5ல வரும், 10ல வரும். சோ இதுல எல்லாம் வரும் 20ன்ற நம்பர். சரியா? அடுத்து 24 எந்த வாய்ப்பாட்டுல எல்லாம் வரும்? 2ல வரும், 4ல வரும், 6ல வரும், 8ல வரும், 12ல வரும். சோ இந்த வாய்ப்பாட்டுல எல்லாம் வரும். இப்ப இதுல எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது? 4. அப்ப இந்த எண்களுடைய மீப்போவா என்ன? 4. முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்தது 5வது கேள்வி, 80 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீருக்கு இடையேயான விகிதம் 3:1 ஆகும் எனில் கலவையில் உள்ள பாலின் அளவு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப என்கிட்ட எவ்வளவு லிட்டர் இருக்கு? 80 லிட்டர் கலவை இருக்கு. அந்த 80 லிட்டர் கலவையில பாலும் இருக்கு, வேற என்ன இருக்கு? தண்ணீரும் இருக்கு. அப்ப பாலும் தண்ணீரும் என்கிட்ட இருக்கும் பொழுது அந்த பாலினுடைய அளவு 3 பங்கும் தண்ணீருடைய அளவு 1 பங்கும் இருக்கு. அப்ப நான் இதை இந்த 80க்கு சமன்படுத்தணும். அப்ப இவனை 3x எடுத்துக்கிறேன், இவனை x எடுத்துக்கிறேன். அப்போ இவன் 3x, தண்ணீர் x, இது ரெண்டும் சேர்ந்தாதான் எவ்வளோ? 80. அப்ப 3x ஓட x கூட்டினா 4x, 80. அப்ப x இன் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா நீ 80 எதால அடிச்சு கொடுக்கணும்? 4ஆல் அடிச்சு கொடுக்கணும். அப்ப x இன் மதிப்பு என்ன வந்துச்சு? 20ன்னு வந்துச்சு. அப்ப என்கிட்ட x இன் மதிப்பு இங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா தண்ணீர் 20 லிட்டர் இருக்கு,
சரியா? இங்க x இன் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 20 × 3 60. அப்ப பால் எவ்வளவு லிட்டர் இருக்கு? 60 லிட்டர் இருக்கு. நம்மள என்ன கேக்குறாங்க? பாலினுடைய அளவு தான் கேக்குறாங்க. அப்ப பால் எத்தனை லிட்டர் இருக்குன்னா 60 லிட்டர் இருக்கு. சிம்பிளான क्वेश्चन தாங்க. அப்ப 80 லிட்டரை வந்து தண்ணீருக்கும் பாலுக்கும் இடையான விகிதத்தை நான் என்ன பண்றேன்? ஈக்குவல் பண்றேன். அப்ப பால் 3 பங்கு, தண்ணீர் 1 பங்கு, ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு 80 லிட்டரோட ஈக்குவல் பண்ணும்போது கிடைச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி கேக்குறாங்க. ABCDEF ஆகியோர் ஒரு வட்ட மேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். அப்ப மொத்தமா 6 பேருங்க. சரியா? 6 பேரு. அப்ப 6 சீட்டை போட்டுக்கிறேன். எல்லா சீட்டுமே மையத்தை நோக்கி இருக்கு, அதாவது உள்ள பார்த்த மாதிரி இருக்கா. ஏ என்பவர் ஈயின் வலதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். அப்ப ஏ வந்து யாருடைய வலதுபுறம்? ஈயினுடைய வலதுபுறம். அப்ப ஈ இங்க இருந்தா ஈயினுடைய வலதுபுறம் இரண்டாவது இடத்துல யாரு? ஏ. அப்ப ஈக்கு வலது கை அந்த பக்கம் தான். சோ வலதுபுறம் இரண்டாவது இடத்துல ஏ. எஃப் என்பவர் டி மற்றும் ஈக்கு அருகே உள்ளார். அப்ப எஃப்ன்ற ஒருத்தர் டிக்கும் ஈக்கும் அருகே இருப்பார். அப்போ ஈ இங்க இருக்கு, நான் இங்க எஃப் போடுறேன்னு வச்சுக்கோ, ஈ கருகே எஃப் இருப்பார். ஆனா டி கருகேயும் எஃப் வரணும். ஆனா அந்த பக்கம் யாரு இருக்கா? ஏ இருக்கா. அப்ப நான் எங்க போட போறேன்னா எஃப் இந்த இடத்துல போட்டா எஃப் ஈயின் அருகேயும் இருக்கிறார், டி இன் அருகேயும் இருக்கிறார். அப்ப எஃப் என்பவர் டி மற்றும் ஈயின் அருகே உள்ளார். சரியா போச்சா? அடுத்தது சி என்பவர் பி இன் இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். அப்போ சி என்பவர் இந்த இடத்துல நான் பி போட்டா பிக்கு இடதுகை இந்த பக்கம் வரும். அப்ப பி னுடைய இடதுகை பக்கம் இரண்டாவது ஆள் யாரு? சி. அப்ப இங்க பி போட்டு இங்க சி போட்டா தான் கரெக்டா இருக்கும். இங்க பி போட்டு அங்க என்னால சி போட முடியாது, அது வலதுகை புறம் வந்துரும். அப்போ சி என்பவர் பி இன் இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். சரியா போச்சா? எனில் நம்மள என்ன கேக்குறாங்கன்னா சி இடம் இருந்து எஃப் இன் இடம் என்ன? சி கிட்ட இருந்து எஃப் ஓட இடத்தை கேக்குறாங்க. அப்ப இடது பக்கம் இரண்டாவது ஆளு, இடது பக்கம் இரண்டாவது இருக்கா? இருக்கு. இடம் இருந்து இரண்டாவது. முடிஞ்சிச்சு. சியை வச்சு கேட்ட क्वेश्चनல ஆன்சர் சி ஆப்ஷன்ல இருந்திருக்கு. அடுத்து 7வது क्वेश्चन. ஒரு மொழியில் லெட்டர் என்பது இப்படி எழுதிட்டா, பட்டன் என்பது அப்படி எழுதிட்டா, காமன் என்பதை எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முதல்ல லெட்டர் எப்படி எழுதி இருக்காங்க? இதுல நடுவுல பாரா டபுள் லெட்டர் வருது. 12 5 20 7 22 9. நான் கண்டுபிடிச்சிட்ட லாஜிக் என்னன்னா எல் வந்து 12வது லெட்டர் ஏபிசிடில, இ 5வது லெட்டர், டி 20வது லெட்டர். சார் மறுபடியும் டி 20வது லெட்டர் தானே சார், அங்க ஏன் 7 போட்டிருக்காங்கன்னா முதல் 3 லெட்டரை ஏபிசிடிய முன்னாடி இருந்து பார்த்து எழுதியிருக்காங்க, அடுத்த 3 லெட்டரை ஏபிசிடிய பின்னாடி இருந்து பார்த்து எழுதியிருக்காங்க. இது பேக்வர்ட் பொசிஷன், இது ஃபார்வர்ட் பொசிஷன். அப்ப இது முன்னாடி, அது பின்னாடி. சரியா? அப்ப பின்னாடி இருந்து பார்க்கும்போது டி தான் 7வது லெட்டர், பின்னாடி இருந்து இ 22வது லெட்டர், பின்னாடி இருந்து ஆர் 9வது லெட்டர். சரியா இருக்கு. அப்ப அதே லாஜிக்க நான் காமன் அப்படின்றதுல பயன்படுத்துறேன். முன்னாடி இருந்து சி 3வது லெட்டர், முன்னாடி இருந்து ஓ 15வது லெட்டர், முன்னாடி இருந்து எம் 13வது லெட்டர். அப்ப 3 1 5 3 இருக்கா? 3 1 5 1 3 இருக்கு. இதுலயும் இருக்கு. அப்ப இது வராது, இது வராது, இதுலயும் வரலாம். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வரலாம். எம் பின்னாடி இருந்து பார்க்கும்போது 1 4 இருக்கு. ஓ பின்னாடி இருந்து பார்க்கும்போது 12 இருக்கு. அடுத்து n பின்னாடி இருந்து பார்க்கும்போது 13 இருக்கு. அப்ப எது ஆன்சர்னா இதுதான் ஆன்சர். சி ஆப்ஷன் ஆன்சர். சரியா? 3 1 5 1 3 1 4 1 2 1 3. சரியாப்பா? சரியா போச்சு. ஓகேவா? அடுத்தது 8வது கேள்வி. விடுபட்ட வரிசையை பூர்த்தி செய்யவும். இது வழக்கம் போல இது உங்களுக்கான கேள்விதான், எனக்கான கேள்வி கிடையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு சீரியஸ்லயுமே இந்த நம்பர் லெட்டர் சீரியஸ் மட்டும் உனக்காக ஒதுக்குறேன். காரணம் என்னன்னா ஒரு சாதாரண ஏபிசிடி क्वेश्चंस வச்சு தானே சால்வ் பண்ணணும். அதனால தயவு செஞ்சு இந்த ஆன்சரை வந்து எனக்கு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கான क्वेश्चन. சோ கமெண்ட் யுவர் ஆன்சர். சரியா? உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணீங்கன்னா. சரியா? அடுத்து படத்தை நன்கு கவனித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளி. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலயும் சொல்லி இருக்கேன். சரியா? இங்க நல்லா பாருங்க. 50 பேர் கால்பந்து விளையாடுகிறார்களாம். அப்ப ஃபுட்பால்னு சொல்றது கால்பந்து, அது 50 பேர் விளையாடுறாங்க. 40 பேர் கிரிக்கெட்டை விளையாடுறாங்களா. அப்ப கிரிக்கெட்டை விளையாடுவது 40. 30 பேர் கூடைப்பந்து, தட் மீன்ஸ் பாஸ்கெட் பால், அதை வந்து விளையாடுறது 30 பேர் விளையாடுகின்றனர் எனில் கூடைப்பந்தை விளையாடாமல் கால்பந்து மற்றும் கிரிக்கெட்டை விளையாடுபவர்கள் எத்தனை வீரர்கள் உள்ளனர்? அப்ப எனக்கு கால்பந்தையும் கிரிக்கெட்டையும் விளையாடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. கூடைப்பந்து வரக்கூடாது. அப்ப முதல்ல இந்த क्वेश्चனை நான் சால்வ் பண்ணணும்னா இந்த எம்டியா இருக்கக்கூடிய இந்த 3 இடத்தையும் நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நிரப்பணும். அந்த எம்டியா இருக்கிறத நிரப்பினா நல்லா கவனிங்க. ஃபுட்பால விளையாடுறது மொத்தமா 50 பேர். அப்ப 50 பேர் ஃபுட்பால விளையாடுறாங்கன்னா அந்த 50 பேர்லதான் இங்க இருக்கக்கூடிய 14, இங்க இருக்கக்கூடிய 5, இங்க இருக்கக்கூடிய 7 எல்லாமே அடங்கும். அப்ப இதெல்லாம் கூட்டி அதுல கழிச்சுட்டா ஃபுட்பால மட்டும் விளையாடுறவங்க எனக்கு கிடைச்சிடுவாங்க. அதாவது கால்பந்தை மட்டும் விளையாடுபவர்கள் கண்டுபிடிப்போமா? அப்ப 14 5 ஒரு 7, 14 ஒரு 7 21, 21 ஒரு 5 26. அப்ப 50ல 26 போச்சுன்னா 24. அப்ப 24 பேர் கால்பந்தை மட்டும் விளையாடுபவர்கள். இப்ப கூட்டி கழிச்சு பாரு, இது எல்லாத்தையும் கூட்டினா 50 வந்துடும் டோட்டல்.
சரியா? அடுத்து கிரிக்கெட்டை விளையாடுபவர்கள் 40ன்னு சொல்றாங்க. அப்ப கிரிக்கெட்ன்ற இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 நம்பரை நீ கழிச்சுட்டா கிரிக்கெட்டை மட்டும் விளையாடுபவர்கள் எத்தனை பேர்னு கிடைச்சிடும். அப்ப 14 ஒரு 5 19, 19 ஒரு 9 28, 40ல 28 போச்சுன்னா 12. அந்த 12 பேரு எதை மட்டும் விளையாடுறாங்க? கிரிக்கெட்டை மட்டும் விளையாடுகிறார்கள். இப்ப இங்க 30 இருக்கா, இந்த 3 நம்பரை கூட்டி 30ல கழிச்சிட்டா கூடைப்பந்தை மட்டும் விளையாடுபவர்கள் கிடைச்சிடுவாங்க. 7 5 12, 12 ஒரு 9 21, அப்ப 21. 30ல 21 போச்சுன்னா வெறும் 9. அந்த 9 பேர் தான் கூடைப்பந்தை மட்டும் விளையாடுபவர்கள். சோ இப்ப நம்மள என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, கூடைப்பந்தை விளையாடாமல் எனக்கு கூடைப்பந்தை விளையாடக்கூடாது, கால்பந்தும் விளையாடலாம், கிரிக்கெட்டும் விளையாடலாம், அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கேட்கிறான். அப்போ எனக்கு இந்த கூடைப்பந்துன்னு இருக்கக்கூடிய இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த எண்ணும் எனக்கு கூட்டக்கூடாது. இது இல்லாம இதை மட்டும் நீங்க கூட்டி சொன்னீங்கன்னா போதும், அவர்கள் தான் கால்பந்து மற்றும் கிரிக்கெட்டை விளையாடுபவர்கள். கூட்டலாமா? சோ 24 24 கூட்டு, அடுத்தது ஒரு 14, அடுத்தது ஒரு 12. சோ 4 4 8, 8 ஒரு 2 10, 1 2 3 4 5 50 பேர். அப்ப 50 பேர் தான் கூடைப்பந்தை விளையாடாமல் கிரிக்கெட் மற்றும் கால்பந்தை விளையாடுபவர்கள். சோ ஒரு வெண்பட கணக்கை எப்படி போடணும்ன்றதான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஏ என்பவர் பி னுடைய சகோதரன், ரத்த உறவுகள் வச்சிருக்கேன். ஏ என்பவர் யாருடைய சகோதரன்? பி னுடைய சகோதரன். சகோதரன் போது பிளஸ் தாமா, பிரதர். சரியா? பிரதர். அடுத்தது பி என்பவர் சி யின் தந்தை. இந்த பி யாருடைய தந்தைனா சி னுடைய தந்தை. தந்தை என்றால் அப்பா, அப்பாக்கு பிளஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்தது டி என்பவர் ஏவின் மனைவி. இந்த ஏவினுடைய மனைவி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா டி, மனைவி. அப்ப இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. சரியா? எனில் டி என்பவர் சி இருக்கு என்ன உறவு? இந்த சி இருக்காருல, இந்த சிக்கு டி என்ன வேணும்னு கேக்குறாங்க. தான் அப்பாவோட கூட பிறந்த பிரதர் வந்து பெரியப்பாவும் இருக்கலாம், சித்தப்பாவும் இருக்கலாம். அவர் கூட அவங்களுடைய மனைவியை வந்து பெரியம்மா அல்லது சித்தின்னு கூப்பிடணும். சோ பெரியம்மா ஆப்ஷன்ல இல்ல, அதனால ஆன்சர் என்ன? சித்தி அப்படின்னு போய் கூப்பிட்டுருப்பாரு டி. சாரி, சி போய் டி வந்து சித்தின்னு கூப்பிட்டுருப்பாரு. சோ தன்னுடைய தந்தை உடன் பிறந்தவர் வந்து சித்தப்பா, சித்தப்பனுடைய மனைவி வந்து சித்தி. சரியா? அடுத்து 11வது கேள்வி. ஒரு மொழியில் வயா ரயல் என்பதை இதை இப்படி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? வயா ரயில் என்பதை எக்ஸ்கேசி டிசி கேஎன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா விய வந்து எக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க, ஐய வந்து கேன்னு எழுதியிருக்காங்க, ஏவை வந்து சி, இது 2 கூட்டியிருக்காங்க. விடபிள்யூ எக்ஸ் 2 கூட்டியிருக்காங்க. 2 2 2 2 2 எல்லாத்துலயுமே 2 லெட்டர் கூட்டியிருக்காங்கம்மா. அப்ப ஸ்ட்ராட்டஜி இதுலயும் 2 லெட்டர் கூட்டலாமா? ஒய்ல இருந்து 2 லெட்டர் கூட்டினா ஏல முடியுது ஆன்சர்னு பார்த்தா ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட்டே ஆகுது. சரி, எஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே யூ தான் இருக்கு. டீல இருந்து 2 லெட்டர் கூட்டினா வி, அப்ப இவரும் எலிமினேட்டட். ஆர்ல இருந்து 2 லெட்டர் கூட்டினா டி தான் இருக்கு. ஏல இருந்து 2 லெட்டர் கூட்டினா சி, டி யூ வி, அகைன் எல்லாமே கரெக்டா இருக்கு. இ எஃப் ஜி. ஓகேவா? இந்த லெட்டர்ல தான் எலிமினேட்டே ஆவறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் யாரு? பாம்பே. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் யாரு? பாம்பே. அடுத்து 12வது கேள்வி. தோட்டம் என்பது தோட்டக்காரருடன் தொடர்புடையது எனில் அருங்காட்சியகம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தோட்டம் என்பது தோட்டக்காரருடன் தொடர்புடையது எனில் அருங்காட்சியகம்னா மியூசியம் வந்து காப்பாளரோட தொடர்புடையதாகும். சரியா? அடுத்தது 13வது கேள்வி. ஒரு மனிதன் மாத சம்பளமாக ரூபாய் 4900 பெறுகிறார். 4900 பெறுகிறார். அவர் மாதந்தோறும் 17% சேமித்தால் அவர் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் என்றதான் கேள்வியே. சரியா? ஒரு மனிதன் மாத சம்பளமாக ரூபாய் 4900 பெறுகிறார். ஓகேவா? அவருடைய மாத சம்பளம் எவ்வளோ? 4900. இதுல வந்து 17% சேமிச்சால் அவர் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்னு கேக்குறாங்க. அப்போ இதுதான் அவர் வாங்கி 100% சம்பளம். இதுல அவர் 17% என்ன பண்ணிட்டார்? சேமிப்பு பண்ணிட்டார். அப்ப 100%த்துல 17% சேர்த்தா எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? 83% செலவு பண்ணிருக்காரு. சரியா? அப்ப செலவு வந்து 83. சரியா? அப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கணக்குப்படி 100% என்பது 4900 எனில் 83% எவ்வளோ? இப்படி கண்டுபிடிச்சா டைரக்டா ஆன்சர். சரியாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 4900 into 83 divided by 100. ஏன்னா 100% பணம் தான் 4900. அவர் 17% சேமித்து மிச்சத்தை தான் செலவு பண்ணிருக்காரு. நமக்கு கேட்டிருக்கிறது எவ்வளவு செலவு செய்திருக்கிறாருன்னா, அப்ப 83% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சுட்டா வெறும் 49யும் 83யும் பெருக்கி கொடுத்துட்டாலே ஆன்சரு. அப்ப 3 9 27, 3 4 12 14, 8 9
72 7. ஸோ 8 நாள் வந்து பாத்தீங்கன்னா 4 8 32 32 39. ஸோ போடலாமா 7 6 10 4 4067 ரூபா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4067. அடுத்து 14வது கொஸ்டின். ஒரு இருசக்கர வாகனம் 9 வினாடிகளில் 11 மீட்டரை கடந்து செல்கிறது. ஒரு இருசக்கர வாகனம் 9 வினாடிகளில் 11 மீட்டரை கடந்து செல்கிறது எனில் அதனின் வேகத்தை கிலோமீட்டர் பர் நேரத்தில் காண்க. அப்போ 9 வினாடிகள்ல 11 மீட்டரை கடந்து செல்லுது. அப்போ 11/9. சரியா? இங்க வந்து சொல்லி இருக்கிறது வந்து 11 மீட்டர் 9 வினாடி. அப்ப இங்க கொடுத்திருக்கிற யூனிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். அதை என்னவா மாத்த சொல்றான்? கிலோமீட்டர் பர் அவரா மாத்த சொல்றான். சரியா? எப்பவுமே கிலோமீட்டர் பர் அவரா மாத்தினா அதை 18/5 பெருக்கணும். எதால பெருக்கணும்? 18/5. கிலோமீட்டர்னா அதிகம். அப்ப அதிகமான வேல்யூ தான் மேல வரும். சார் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். சார் 5/8 18 இல்ல 18/5 எனக்கு தெரியல சார் அப்படின்னா குறைக்கணும்னா மேல சின்ன நம்பர் வரணும். அப்போ கிலோமீட்டர் பர் அவர்ல கொடுத்துட்டு மீட்டர் பர் செகண்டா மாத்த சொன்னா மேல 5 வரணும், கீழே 18 வரணும். மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துட்டு கிலோமீட்டரா மாத்த சொன்னா பெருசு பண்ண சொல்றேன்னா அப்ப மேலதான் பெரிய வேல்யூ வரணும். அப்ப இது மேலதான் பெரிய வேல்யூ. அப்ப மீட்டர் பர் செகண்ட் நான் என்னவா மாத்துவேன்? கிலோமீட்டர் பர் அவரா மாத்துவேன். இப்ப அடிக்கலாமா? 9 ஒரு முறை 18 2 முறை. அப்ப 11 × 2 22/5 கிலோமீட்டர் பர் அவர். ஆனா ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல. அப்ப நீ அதை வந்து என்ன பண்ணணும்? கலப்பு பின்னவா மாத்தணும். 22/5. 22ல எத்தனை 5 இருக்கு? 22ல எத்தனை 5 இருக்கு? 4 5 முழுசா இருக்கு. அப்ப 4 மீதி 2 மீறும். அப்ப 4 2/5 கிலோமீட்டர் பர் அவர். சோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். சரியா? ஏ ஆப்ஷன். அடுத்து 15வது கேள்வி. 2 எண்கள் முறையே 3ஆம் எண்ணை விட 47% மற்றும் 25% அதிகம் எனில் அந்த 2 எண்களுக்குமான வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ முதல் எண், 2ஆம் எண், 3ஆம் எண் 3 எண் இருக்கு. சரியா? இந்த 3 எண்ல இதை விட 2 எண்கள் முறையே 3ஆம் எண்ணை விட 47%. அப்போ முதல் எண் வந்து இதை விட 47% அதிகமா இருக்கான். அப்ப நான் 3ஆவது எண் எனக்கு என்னன்னே தெரியல. நானே ஒரு 100ன்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். நான் இப்ப இதை 100ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை விட முதல் எண் எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கானா? 47% அதிகமா இருக்கானா? அப்ப 100க்கு 47% எவ்வளோ? 47 தான். அப்ப இதை விட இவன் 47%, 47 அதிகமா இருக்கான். அப்ப முதல் எண் வந்து 147. இரண்டாவது எண் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க? 25% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 100க்கு 25%ன்றது 25 ரூபா. அப்போ இவன் 25 ரூபா அதிகமா இருக்கான். அப்ப இவன் எவ்வளவு? 125. அப்படின்னா அந்த 2 எண்களுக்குமான விகிதம் கேட்கிறாங்க. 147 125 கொப்புறான். சத்தியமா என்னால எதாலையும் அடிச்சு கொடுக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 147 125 தான். சரியா? அவ்வளவுதான். 16 வந்து ஒரு பார் வரைபடம் கொடுத்திருக்காங்க. பின்வரும் பார் வரைபடத்தை நன்கு ஆராய்ந்து கேள்விக்கு பதிலளிக்கவும் எனில் வாங்கிய பழங்களின் சராசரி கேட்கிறாங்க. அதாவது இவங்க வாங்கின பழத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் வந்து 67 வாங்கியிருக்காங்க, ஆரஞ்சு 85, பைனாப்பிள் 69, பனானா 95, கொய்யா பழம் 71, பியர் 53, பப்பாயா 85. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதனுடைய சராசரி கேட்கறாங்க. சராசரினா என்னமா? எல்லாத்தையும் கூட்டி எத்தனை இருக்குதோ அதால அடிக்க போறோம். அப்ப எல்லாத்தையும் முதல்ல கூட்டுவோமா? 67 85 69 95 71 53 85 கூட்டலாமா? ஃபர்ஸ்ட் 9 ஒரு 1 10, இது ரெண்டும் கூட்டினா ஒரு 10 20, 7 3 கூட்டினா ஒரு 10 30, இங்க இருக்கக்கூடியது ஒரு 5 35. அப்ப இங்க 5 இங்க 3. சோ 6 3 9, 9 ஒரு 8 17, 17 ஒரு 6 23, 23 ஒரு 9 வந்து பாத்தீங்கன்னா 32, 32 ஒரு 7 39, 39 ஒரு 5 44, 44 ஒரு 8 52. அப்ப இது மொத்தத்தையும் கூட்டினா எனக்கு 525 வருது. இந்த 525 எத்தனை நம்பரு? 1 2 3 4 5 6 7, 7ஆல் அடிச்சு கொடுத்தா வந்துரும். 52ல எத்தனை 5 இருக்கு? சாரி எத்தனை 7 இருக்கு? 52ல 49ன்னு சொல்லிட்டு 7 முறை இருக்கும். சோ 7 மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? 3 மீந்துச்சு. அந்த 35ல எத்தனை 5 இருக்குன்னா 75. சரியா? அப்ப ஆன்சர் இவற்றினுடைய சராசரி 75 கிலோ. 75 கிலோ. அடுத்து 17வது கேள்வி. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா மறந்துடாம அதுல எத்தனை இருக்குன்னு போட்டுருங்க. 8. அப்ப அதுல மட்டுமே 8 முக்கோணம் இருக்கு. சரியா? அந்த 8 கூட இங்க 9, இங்க 10, இந்த ஆஃப் 11, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆஃப் 12. சோ ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய முக்கோணம் 13.
சோ ஆன்சர் 13 முக்கோணங்கள் இருக்கு. அடுத்து 18வது கேள்வி, அனைத்து குதிரையும் பாலூட்டிகள் ஆகும். எல்லா குதிரையும் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலூட்டி. அப்போ அனைத்து குதிரையும் என்ன? பால் ஊட்டிகள். எந்த பாலூட்டியும் இருவாழ்விகள் இல்லை. அப்ப எந்த பாலூட்டியும் இருவாழ்விகள் இல்லை. சரியா? ஆம்பிபியன்ஸ் கிடையாது, இருவாழ்விகள் இல்லை. அப்ப அனைத்து குதிரையும் பாலூட்டியாகும், எந்த பாலூட்டியும் இருவாழ்விகள் இல்லை என்றால் இவங்க கேட்கிற ஆப்ஷன் கூற்றுகளுக்கு ஏற்ற முடிவு எது சரி என காணவும். எந்த முடிவு சரின்னு கேட்கிறாங்க. சில குதிரைகள் இருவாழ்விகளா? சில குதிரைகள் இருவாழ்விகளா இருக்கா? இல்ல. பாலூட்டியே இருவாழ்வி இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் குதிரையும் இருவாழ்வியா இருக்காது. அப்ப முதல் முடிவு தவறு. அடுத்து, அனைத்து இருவாழ்வியும் குதிரையா இருக்கா? எங்க குதிரைக்கும் இருவாழ்விக்கும் சம்பந்தமே இல்லைன்ற அப்புறம் எப்படிங்க அனைத்து இருவாழ்வியும் குதிரையா இருக்கும்? அப்ப அதுவும் தவறு. அனைத்து குதிரையும் இருவாழ்விகளா இருக்கா? எங்க இருவாழ்வி குதிரைக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க அதுவும் வரும்? அதுவும் தப்பு. அடுத்தது, எந்த இருவாழ்வியும் குதிரை இல்லை? ஆமா, எந்த இருவாழ்வியும் குதிரை இல்லை, குதிரைக்கும் இருவாழ்விக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. சரியா? அடுத்து 19வது கேள்வி, ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தின் விலை 13,200. அப்போ ஒரு வாஷிங் மிஷினோட விலை 13,200. அது 20% தள்ளுபடியில் ஒருவருக்கு விற்கப்பட்டால் அதை வாங்கியவர் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பார்? 20% தள்ளுபடி கொடுக்குறேன். அப்ப இதுக்கு 20%, இதுக்கு 10% எவ்வளவுமா? 1320. இதுக்கு 10% எவ்வளவு? 1320. அப்ப 20%னா இதை 2ஆல பெருக்கிக்க போறேன், அதாவது 2 தடவை கூட்டிக்க போறேன். அப்போ 2,640 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராரு. 2,640 ரூபாய் டிஸ்கவுண்ட். இப்ப கூட்டலாமா? 0ல 0 0, 10ல 4 போச்சுன்னா 6, இங்க 11 இருக்கும், 11ல 6 போச்சுன்னா 5, இங்க 12 இருக்கும். சோ 2ல 2 போச்சுன்னா 0. 10,560. ஏற்கனவே இந்த கேள்வியில நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு 11,560 போட்டேன் ஒரு வீடியோல. இப்ப கரெக்டா போட்டிருக்கேன். 10,560 தான் இதனுடைய விடை. சரியா? அடுத்து லாஸ்ட் 20வது கேள்வி, எத்தனை வருடங்களில் ரூபாய் 2,500 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டி மூலம்? ஆண்டுக்கு 10% தனி வட்டி மூலம் ரூபாய் 1000 வட்டியாக பெற இயலும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுல ஒரு மிஸ் ஆயிட்டு இருக்கு, 10% போட்டுக்கோங்க. சோ எத்தனை வருடங்கள்ல 2,500 ஆனது 10%? அப்போ அவங்க தெளிவா சொல்லிட்டான், உன்னுடைய அசல்னு சொல்லக்கூடிய பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,500. எத்தனை சதவீதம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி சதவீதம் 10%. வட்டி வீதம். சரியா? வட்டி வீதம் 6. அடுத்தது, வட்டியா எவ்வளவு கிடைச்சிருக்கா? 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சரியா? எஸ்ஐ. சரியா? நமக்கு எத்தனை ஆண்டுகள்னு கேட்கிறான். என் ஆண்டுனா என். சரி, இதான் கேட்கிறான். அப்ப ஃபார்முலா என்ன? SI is equal to PN0/100. இதுல எது அசல், எது வட்டி, எது வருஷம், எது சதவீதம், இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் இந்த கொஸ்டின்ல இந்த ஃபார்முலால அப்ளையே பண்ண முடியும். இப்ப எனக்கு வட்டி கொடுத்துட்டான். வட்டி வந்து 1000 ரூபாய். பிரின்சிபல் 2,500 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுதான் கேட்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அதனாலதான் 10/100ன்னு போடுறோம். இப்ப இதை அடிச்சு கொடுத்த ஆன்சர் இது ஒன்னா. இது என்ன ஆயிடும்? 10. இங்க இருக்கிற ஒரு 0, இங்க இருக்கிற ஒரு 0 கேன்சல். இப்ப இந்த 250 அப்படியே என்ன ஆயிடும்? கீழே வரணும். ஓகேவா? சோ இதுதான் வரணும், பாத்துக்கோங்க. சரியா? இப்போ நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த 1000/250 is equal to என்ன வரும்? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிச்சிடலாமா? மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 100/25ன்னு இருக்கும். 25ஆல 100 அடிச்சு கொடுத்தா 100ல எத்தனை 25 ரூபாய் இருக்கும்? 4. அப்ப n is equal to எத்தனை வருடம்னா 4 வருடம். சரியா? அப்ப ஆன்சர் வந்து சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4. முடிஞ்சுச்சா? ஃபார்முலால அப்ளை பண்ணி போட்டாச்சா? சோ இப்ப தமிழ் கொஸ்டின். ஆகாய தாமரை ஓமை கூறும் பொருளை கூறுகன்னு சொல்றாங்க. ஆகாய தாமரை, ஆகாயத்தில் தாமரை இருக்கும், குளத்துல தானே இருக்கும். அப்ப இல்லாத ஒன்றை பற்றி பேசுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை. அப்ப வானத்துல இருப்பவை கிடையாது, அது இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆகாய கங்கை படிச்சிருக்கீங்கன்னா. சரியா? அடுத்தது சரியான இணையை காண்க. ஊழ் ஊழ் என்பது இரட்டை கிளவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தப்பு. ஊழ் ஊழ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். ஊழ் ஊழ் என்பது என்னது? அடுக்கு தொடர். வளர்வனம் வினையாளனையும் பெயரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுவும் தப்பு. வினை தொகை. வளரும் வனம், வளர்ந்த வண்ணம், வனம், வளரும் வனம், வளருகின்ற வனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இது வந்து ஒரு வினைத்தொகை. சரியா? அடுத்தது, செந்தி என்பது பண்பு தொகையானா சரி. ஏன்னா செம்மை கூட்டல் தி, இதை சேர்க்கும் போது செந்தின்னு வரும். அப்ப இதுதான் சரியா இருக்கு. சி ஆப்ஷன்.
சரியா? அடுத்து 23வது கேள்வியில விடைக்கேற்ற வினா அமைக்க. செய்தக்கை செய்யாமை யானும் கெடும். செய்யறத ஒழுங்கா செய்யறனா கெட்டு போவீங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உனக்கான நேரம் என்ன? படிப்பதற்கான நேரமா? படிக்கணும் இல்ல? யார் எத்தனை பேர் படிக்கிறீங்க? எப்படி படிக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. படிங்கம்மா, ரிவிஷன் பண்ணுங்க. அப்ப செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அப்ப எதை செய்யாமையால் கெடும்? செய்ய வேண்டியதை செய்யல கரெக்டான நேரத்துலனா கெட்டு போயிடும். புரியுதா? அப்ப எதை செய்யாமையால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து 24 பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தா தான் வரணும். இந்த தாலாம் வராது. அப்ப இது ரெண்டுமே கேன்சல். அப்ப தா, தனல், தாரை, தீமை, தாத்தா, தீத்தி, தூன்னா வந்திருக்கணும். துயர், அப்ப இதுதான் வந்திருக்கணும். இதுவும் வராது. ஆன்சர் முடிஞ்சிச்சு. பி ஆன்சர் பாம்பே. சரியா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக கேட்டிருக்காங்க. அல்லல் என்பதனுடைய பொருள் என்னன்னா சேர்த்ததான் அள்ளுவோம். சோ அல்லல், அது நான் ஷார்ட்கட்காக சொன்னது. 3 பொச்சாப்பு என்றால் சோர்வு. பொச்சாப்பு என்றால் சோர்வு. செரு என்றால் வயல். சேருக்கு செரு அப்படின்னு மேட்ச் பண்ணாதீங்க. செரு என்றால் வயல். பொலம் என்றால் அழகு. ஓகேவா? அப்ப 3 4 1 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் சரியா இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோல சைக்காலஜிக்கான டெஸ்ட் 8க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து 2 வீடியோ தான் இருக்கு. வெயிட் பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.